இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தமிழகத்தில் ஆட்சி நடத்தக்கூடிய இந்த விடியா திராவிட முன்னேற்ற சிபிஐ விசாரணையா சிபிஐயா? கன்ஃபியூஸ் ஆன அதிமுகவினர், மிஸ் ஆன கரூர் மாவட்டம். முன்னாள் மாஜி தலைமறைவா? ஏடிஎம்கே ஆர்ப்பாட்ட பின்னணி. திமுக அரசை கண்டிக்கிறோம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 57ஆக உயர்ந்துள்ளது. இன்னும் சிலர் தீவிர சிகிச்சையில் இருந்து வருகின்றனர். இதனால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என சொல்லப்படுகிறது. இதனிடையே விரைந்து கள்ளச்சாராயம் விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க தமிழக அரசு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியராக இருந்த ஷர்வன்குமார் ஜடாவாத்தை பணியிட மாற்றம், காவல் கண்காணிப்பாளர் சமைசிங் மீனாவை சஸ்பெண்ட் மற்றும் கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு பிரிவை கூண்டோடு மாற்றி அதிரடி காட்டியது. தொடர்ந்து களத்திற்கு சென்ற அமைச்சர் உதயநிதி முதல்வர் அறிவித்த 10 லட்சம் இழப்பீடு தொகையை இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அளித்தார். மேலும் கள்ளச்சாராயம் மரணம் குறித்து விசாரணை நடத்த வழக்கு சிபிசிஐடி வசமும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தனிநபர் விசாரணை கமிஷனும் தமிழக அரசு அமைத்துள்ளது. இருப்பினும் ஆளும் திமுக அரசின் ஆட்சி காலத்தில் மீண்டும் நடந்த கள்ளச்சாராயம் விவகாரம் என்பதால் எதிர்க்கட்சியான அதிமுக கள்ளச்சாராயம் விவகாரத்தை கையில் எடுத்துள்ளது. தொடர்ந்து சட்டசபையில் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்பு சட்டையில் வந்த அதிமுகவினர் கள்ளச்சாராயம் விவகாரத்தை முன்வைத்து பேசினர். அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணம் குறித்து தமிழகம் முழுக்க ஜூன் 24ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அதன்படி சட்டப்பேரவை நிகழ்வுகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்து மாநிலம் முழுக்க கரூர் மாவட்டத்தை தவிர்த்து பிற மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அந்த வகையில் சம்பவம் நடைபெற்ற கள்ளக்குறிச்சியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கருப்பு சட்டை அணிந்து எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, கள்ளக்குறிச்சி மரணங்களுக்கு திமுக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளாகத்தான் தமிழகத்தில் போதை புழக்கம், கள்ளச்சாராய விற்பனை, கள்ளச்சாராய உயிரிழப்புகளை பார்க்க முடிகிறது. விஷச்சாராய உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று பேசினார். இதே கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் மற்றும் புதுவையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் புதுவையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதற்கு பதிலாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அச்சிடப்பட்ட பதாகையை அதிமுகவினர் ஏந்தி இருந்தது சலசலப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பான புகைப்படம் சோசியல் மீடியாக்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. அதற்கு எந்த கோரிக்கைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்று கூட தெரியாமல் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அதிமுகவினர் பதாகைகள் வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக சமூக வலைதளவாசிகள் ட்ரோல் செய்து வருகின்றனர். அதுபோல தமிழ்நாடு முழுவதும் அதிமுக ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருந்தாலும் கரூர் மாவட்டத்தில் மட்டும் ஆர்ப்பாட்டம் நடைபெறவில்லை. அதற்கு முன்னாள் அமைச்சரின் தலைமறைவே காரணம் என பேசப்படுகிறது. கரூரைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர், இவர் மீது வைக்கப்பட்ட நில மோசடி புகார் தொடர்பாக அவர் நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த ஜாமீன் மனுவின் மீதான தீர்ப்பு ஜூன் 25ஆம் தேதி வழங்க உள்ளது. இதனால் கடந்த 12 நாட்களுக்கு மேலாக முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவாக இருப்பதாகவே கூறப்படுகிறது. அதன் காரணமாகவே தமிழகம் முழுக்க அதிமுகவினர் நடத்திய போராட்டத்தில் கரூர் மட்டும் விடுபட்டு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மறுபுறம் அறிவிப்பு வெளியிட்ட அதிமுக எடப்பாடி தலைமையின் உத்தரவை கரூர் மாவட்ட அதிமுக கண்டுகொள்ளவில்லையா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.